Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல சுவையான வெங்காய தொக்கு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்து கூட தொட்டு சாப்பிடுறதுக்கும் ரொம்ப அருமையா இருக்கும். இந்த வெங்காய தொக்கு ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். எங்கேயாவது நம்ம வெளியூருக்கு இல்லனா நம்மளால முடியாத சமயங்கள்ல இந்த மாதிரி செய்து வச்சுக்கிட்டோம் அப்படினா எப்பெல்லாம் தேவைப்படுதோ எடுத்து பயன்படுத்திக்கலாம். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு panல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வறுத்துக்குங்க. அடுத்ததா 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, கூடவே ஒரு 8 லிருந்து 9 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பொன்னிறமா வந்த பிறகு கூடவே ஒரு 4-5 காஷ்மீரி மிளகாய் சேர்க்கிறேன். காஷ்மீரி மிளகாய் காரம் இருக்காது. ஒரு முறை தண்ணியில 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு நிறம் கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ அதையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை இப்போ ஒரு ஈரல்லாத மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்குங்க. அடுத்ததான் அதே பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. 3 பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சீக்கிரம் வதங்கி வரும், அதுக்காக தான். இப்போ இதை வதக்கிக்கங்க. 1 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ்ல புளி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அந்த புளியை மட்டும் இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கிட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 3லிருந்து 4 நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும். இடையில எடுத்து திறந்து ஒரு முறை வதக்கி விட்டுங்க. அப்போதான் வெங்காயம் சீக்கிரமா நல்லா வதங்கி வரும். பச்சை ஸ்மெல் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா சூப்பரா வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ஆற வச்சிருக்கோம். இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 8 பல்லு தோல் உரிச்ச பூண்டு, கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இந்த மாதிரி ரொம்ப நைஸா அரைப்படாது, இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கங்க. இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்குங்க. கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம அந்த ஊற வச்சு வச்சிருந்தோம்ல அந்த புளி தண்ணீர், அதை மட்டுமே சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் இந்த வெங்காயத்துக்கு ரொம்ப நாளைக்கு வரும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, இதெல்லாம் லைட்டாக அப்படி பொரிஞ்சு வரும்போது ஒரு வரமிளகாய் உடச்சி விட்டு சேர்த்துங்க. கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள், கடைசியாக ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுங்க. அடுத்ததாக நம்ம வச்சுருக்க அந்த வெங்காய தொக்கு அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே அதில் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஓரங்களில் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், அந்த ஓரங்களில் அழகாக எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வெங்காய தொக்கு நல்ல நிறம் மாறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தியோடலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். நம்மளால் எப்பயாவது சைட் டிஷ் செய்ய முடியல அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்பப்போ எடுத்து பயன்படுத்திக்கலாம். இதை நீங்கள் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 20 நாள் இல்லைனா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இல்லைனா ஏதாவது ட்ராவலுக்கு இல்லைனா ஹாஸ்டலில் உங்கள் பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட இதை நீங்கள் செய்து கொடுக்கலாம். சாதத்து கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.